Very good morning, my dear students. Today we are going to discuss about chapter 2, an introduction to Adobe PageMaker. தமிழில் Adobe PageMaker ஓர் அறிமுகம். சரியாப்பா? ஸோ இதை பற்றி தான் இந்த லெசன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மெயினாக என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படின்னா என்ன, நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே பார்த்தோம் அப்படின்னா மல்டிமீடியா அண்ட் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? பட் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படின்னா நம்ம என்னென்னா தமிழில் கணிப்பொறி பதிப்பகம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம அதனுடைய பேஜ் வந்து டிசைன் பண்ணுறது. ஒரு புக் இருக்குது அப்படின்னா அந்த புக்கில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 300 பேஜஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஒவ்வொரு பேஜும் வித் ஃப்ரண்ட் பேஜ், ஸோ முன்னாடி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அந்த நமக்கு வந்துட்டு நல்லா நைஸாக வந்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? அதில் இருந்துட்டு லாஸ்ட்டு பின்னாடி அந்த பேக் சைடு வரைக்கும், ஃப்ரண்ட் சைடு டு பேக் சைடு வரைக்கும் உள்ளே இருக்கிற இடையில இருக்கிற அந்த பேப்பர்ஸ் வரைக்கும் உள்ளே டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த பிக்சர்ஸ் வைக்கிறோம், லெட்டர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டயக்ராம்ஸ்லாம் இருக்குது இல்லையா? அப்போ அது எல்லாத்தையும் டிசைன் பண்ணுறதுக்கான அந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸோட பேஜ் லேஅவுட் அண்டு பேஜஸோட கண்டென்ட்டை வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம பாருங்கள், நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க, ப்ரீஃபாக வந்துட்டு நமக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெஸ்க்டாப் பப்ளிஷிங் வந்துட்டு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஹெட்டிங்கே பாருங்கள், இன்ட்ரடக்ஷன் டு அடாப் பேஜ்மேக்கர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அடாப் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட நேம். ஸோ அடாப் அப்படிங்கிற ஒரு அந்த கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா ஆகும்னா பேஜ்மேக்கர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் அடாப் பேஜ்மேக்கர் அப்படின்னு ஜாயின் பண்ணி உங்களுக்கு அந்த நேம் இருக்குது. ஸோ அந்த பேஜ்மேக்கர் பற்றி தான் இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம ப்ரீஃபாக படிக்க போகிறோம். ஸோ எதுக்கு அந்த பேஜ்மேக்கர் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது, அதனுடைய டூல்ஸ் என்ன, அந்த பேஜ்மேக்கர் அதில் வந்துட்டு என்னென்ன டூல்ஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு டூலோட யூசஸ் என்ன, அதனால் நம்ம என்னென்னலாம் நம்ம அதை வச்சு நம்ம பண்ணலாம், என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அட்வான்டேஜஸ் இருக்குது, அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதை தான் நம்ம ப்ரீஃபாக அந்த லெசன் ஃபுல்லாக படிக்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்ன அப்படின்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் பப்ளிஷிங். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்துட்டு டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா லிசன் பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு டெஃபினேஷன் கிளியராக கொடுத்துருக்காங்க அப்படின்னா we heard and see the term desktop publishing a lot these days. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய நம்ம என்னென்னா புதுசாக நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொபைலாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, புக்ஸ்லாம் வருது. புக்ஸ்லாம் பார்த்தோன்னா முன்னெல்லாம் பார்த்தோன்னா ஒரு சிம்பிளாக இருக்கும். இப்போ 10th போட்டு அந்த பொது தமிழ் அப்படின்னு போட்டிருக்கோம், அந்த மாதிரி போட்டிருக்கோம், சிம்பிளாக இருக்கும். ஸோ இப்போ வர புக்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல க்ரியேட்டிவ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முன்னாடி ஃப்ரண்ட் பேஜ் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து புக்கில் ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தோம்னா நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்கா இல்லையா? பார்க்கும்போதே வந்துட்டு நம்ம படிக்கணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த நம்ம டெஸ்க்டாப் பப்ளிஷிங்கோட அட்வான்டேஜ் தான். சரியா? ஏன் நம்ம அந்த மல்டிமீடியா நம்ம ஃபஸ்ட் லெசனில் படித்தோம், இதை படிக்கிறோம் அப்படின்னா மல்டிமீடியாவோட ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஃபீச்சர் தான் என்ன அப்படின்னா இந்த டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படிங்கிறனால தான். அதனால தான் நீங்கள் மல்டிமீடியா படிச்சுட்டு அதுக்கப்புறம் உடனே நீங்கள் இதை படிக்கிறீங்க. ஸோ இங்கே டிசைனிங்கில் வந்துட்டு இங்கே மல்டிமீடியாவை நமக்கு ஹெல்ப் பண்ணுது, அதனால தான் நம்ம படிக்கிறோம். சரியாப்பா? அதனால தான் நம்ம என்னடா அங்கே நம்ம மல்டிமீடியா படித்தோம், இங்கே டெஸ்க்டாப் பப்ளிஷிங் படிக்கிறோம், என்னது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது நீங்கள் நினைக்க தேவையில்லை. ஸோ அதுதான் அதனுடைய கண்டினியூஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதோட ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம டாக்குமெண்ட்டோட பேஜஸ் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதுதான் சிம்பிள் கான்செப்ட்ப்பா. ஸோ நம்ம பார்க்கலாம், டெஃபினேஷன் பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டெஸ்க்டாப் பப்ளிஷிங் இஸ் அப்ரிவேட்டட் டிடிபி. அப்போ நம்ம டெஸ்க்டாப் பப்ளிஷிங் நம்ம ஷார்ட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னா டிடிபி அப்படின்னு சொல்லலாம். இஸ் தி கிரியேஷன் ஆஃப் பேஜ் லேஅவுட்ஸ் ஃபார் டாக்குமெண்ட்ஸ். கிரியேஷன் ஆஃப் பேஜ் லேஅவுட்ஸ் ஃபார் layouts for டாக்குமெண்ட்ஸ், பேஜ் லேஅவுட்ஸ் ஃபார் டாக்குமெண்ட்ஸ் யூஸிங் டிடிபி சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னப்பா இந்த டிடிபி அப்படிங்கிறது டெஸ்க்டாப் பப்ளிஷிங் சொல்கிறோம். ஸோ அது ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். அந்த சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா நம்ம டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ஸோட பேஜ் லேஅவுட் ஒன்றுமே கிடையாது. நம்ம அதை எப்படி இருக்கணும், பேஜ் நம்பர் வந்துட்டு பாட்டமில் இருக்குமா, டாப்பில் இருக்கணுமா, அதே மாதிரி வந்து ஹெட்டிங் எப்படி இருக்கணும், நம்ம பிக்சர்ஸ் எந்த இடத்துல வைக்கணும், நம்ம நினச்ச மாதிரி நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ அது ஃப்ரண்ட் பேஜாக இருந்தாலும் சரி, உள்ளே இருக்கிற டாக்குமெண்ட்டோட கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி. அப்போ என்னன்னா ஃப்ரண்ட் டு எண்ட். சரியா? அது ஃபுல்லாகவே நம்ம டிசைன் பண்ணுறோம். எதை யூஸ் பண்ணி அப்படின்னா டிடிபி அப்படிங்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கு யூஸ் பண்ண அந்த சாஃப்ட்வேருக்கு பேர் டிடிபி சாஃப்ட்வேர். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்துட்டு டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படின்னு சொல்கிறப்ப பாருங்கள், திருப்பி டெஃபினேஷன் சொல்கிற மாதிரிங்க. டெஸ்க்டாப் பப்ளிஷிங் இஸ் தி கிரியேஷன் ஆஃப் பேஜ் லேஅவுட்ஸ் ஃபார் டாக்குமெண்ட்ஸ் யூஸிங் டிடிபி சாஃப்ட்வேர். தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் பப்ளிஷிங் என்பது டிடிபி மென்பொருளை பயன்படுத்தி ஆவணங்களுக்கான பக்கங்களை வடிவமைப்பு செய்வதாகும். ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா ஆவணங்கள், பேஜ் லேஅவுட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், பக்கங்களின் வடிவமைப்புன்னு சொல்லுவோம். சரியா? பேஜ் லேஅவுட் அப்படின்னா பக்க வடிவமைப்புன்னு சொல்லுவோம். அப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம உருவாக்கணும். இதை பயன்படுத்தி பண்ணுறதுனால ஆவணங்களை வந்து உருவாக்குறதுனால இதை டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம்னா நிறைய வந்துட்டு சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. டிடிபி சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம படிக்க போகிற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னா வந்துட்டு மொத்தம் நிறைய இருக்கிறதுல நமக்கு 3 இம்பார்ட்டன்ட் வந்துட்டு சாஃப்ட்வேர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் போல்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன அப்படின்னா சம் ஆஃப் தி பாப்புலர் டிடிபி சாஃப்ட்வேர் ஆர் அடாப் பேஜ்மேக்கர், அடாப் இன்டிசைன்,
Quark Express. சரியா? So these are already 3 important desktop publishing software used for the desktop publishing அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ இதில் நம்ம இந்த லெசனை நம்ம படிக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம என்ன படிக்கிறோம், அடாப் பேஜ் மேக்கர் படிக்கிறோமா. ஸோ அடாப் பேஜ் மேக்கர் அந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு டிடிபி சாஃப்ட்வேர் பற்றி தான் அந்த லெசன் ஃபுல்லாக நம்ம படிக்க போகிறோம். நம்மளோட என்டையர் டீட்டெயில்ஸு, டூல்ஸு, ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா வந்து அடாப் பேஜ் மேக்கர் 7.0. செகண்ட் ஒன் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அடாப் இன்டிசைன். தேர்ட் ஒன் குவார்க் எக்ஸ்பிரஸே. சரியா? ஸோ அடாப் பேஜ் மேக்கர் 7.0. அந்த 7.0 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உனக்கு வெர்சன். சரியா? அப்போ விண்டோஸ் 7ல் யூஸ் பண்ணுற அந்த வெர்சன். விண்டோஸ் 7 வந்துட்டு நல்லா அது என்ன ஆகுனா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதனால தான் இங்கே 7.0 கொடுத்துருக்காங்க. வெர்சன் தான் நிறைய வெர்சன்ஸ் இருக்குது, அதில் 7.0 பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்கப்பா, இன்ட்ரடக்ஷன் டு அடாப் பேஜ் மேக்கர். அப்போ அடாப் பேஜ் மேக்கரோட அறிமுகம், இங்கே தான் இன்ட்ரடக்ஷன் பார்த்து நம்ம வரோம். அப்போ ஃபஸ்ட் நம்ம எதுக்காக நம்ம அடாப் பேஜ் மேக்கர் படிக்கிறோம் அப்படின்னா, டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படிங்கிற ப்ராசஸ் பண்ணுறதுக்காக. அப்போ டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படின்னா இட் இஸ் தி ப்ராசஸ் கிரியேட்டிங் தி பேஜ் லேஅவுட்ஸ் ஃபார் டாக்குமெண்ட்ஸ் யூஸிங் டிடிபி சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் அதுக்கு யூஸ் ஆகிற சாஃப்ட்வேர்ஸ் 3 இருக்குது. அந்த 3ல் வந்து நாம் படிக்க போகிறது அடாப் பேஜ் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ அந்த அடாப் பேஜ் மேக்கர் பற்றி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் டு அடாப் பேஜ் மேக்கர். ஸோ இன்னும் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடாப் பேஜ் மேக்கர் ஈஸியாக பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேர். அப்போ போல்டில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸு, அதை கிளியராக நீங்கள் அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கணும். ஸோ அடாப் பேஜ் மேக்கர் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேர். அதை என்னென்னா தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம், பக்க வடிவமைப்பு மென்பொருள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் ஒரு பேஜ் இருக்குது அப்படின்னா, அதை நம்ம எப்படி டிசைன் பண்ணோம், நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணுற ஒரு டூல் தான் வந்துட்டு என்னென்னா, ஒரு சாஃப்ட்வேர் டூல் தான் வந்துட்டு அடாப் பேஜ் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு சாஃப்ட்வேர் அப்படிங்கிற சொல்கிறாங்க, மென்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் யூஸ்டு டு டிசைன் அண்ட் ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட்ஸ் தட் கேன் பி பிரிண்டட். அப்போ என்னன்னா, இது வந்து என்னென்னா நமக்கு டாக்குமெண்ட்டை டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, பிரிண்ட் எடுக்கிற வரைக்கும். அப்போ நம்ம வேணுங்கிற மாதிரிலாம் டிசைன் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த டாக்குமெண்ட்டை பிரிண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய வந்துட்டு இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, இதை யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம விசிட்டிங் கார்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த விசிட்டிங் கார்டில் வந்துட்டு விசிட்டிங் கார்டெலாம் எப்படி வருது, கார்டு கொடுக்குறாங்க, அதில் வந்துட்டு இமேஜ் இருக்குது. ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் நேம் இருக்கும், அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு இருக்கும், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அந்த பிக்சர்ஸ் எல்லாம் வரும். சரியா? அப்போ அதை டிசைன் பண்ணுறது வந்துட்டு அந்த மாதிரி விசிட்டிங் கார்டு சின்ன ஒரு கார்டு இருந்துட்டு, எக்ஸாம்பிள் வந்து ஸ்மார்ட் கார்டு, நமக்கு ஸ்மார்ட் கார்டு கூட சொல்லலாம், ஆதார் கார்டு, அந்த மாதிரி ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி அந்த கார்டு டிசைன் பண்ணுறோம் இல்லையா, அதில் இருந்துட்டு என்டையர் ஃபைனலாக வர நம்ம புக்ஸு, ஜேர்னல், அந்த புக்ஸு வரைக்குமே, பெரிய பெரிய புக்ஸு வரைக்குமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அடாப் பேஜ் மேக்கர் டிடிபி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாமல் என்னென்னா, நம்ம பேஜ் வந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எப்படி வேணுமோ நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம லைக் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அதான் பாருங்கள், ஃப்ரம் ஏ சிம்பிள் பிஸ்னஸ் கார்டு டு ஏ லார்ஜ் புக் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபார் லைன் டூல் இருக்கும், பாயிண்டர் டூல் இருக்கும், ஜூம் டூல், ஜூம் இன், ஜூம் அவுட்டு, நிறைய நமக்கு வந்துட்டு டூல்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா நமக்கு வந்துட்டு என்னென்னா, நமக்கு டூல் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் அதில் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம டாக்குமெண்ட்ஸ் எப்படி வேணாலும் நம்ம பேஜஸ் வந்துட்டு டாக்குமெண்ட்டோட பேஜஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நியூஸ் லெட்டர். ஸோ கிரியேட்டட் நியூஸ் லெட்டர் தட் இன்க்ளூட்ஸ் ஆர்டிகல்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூஸ் லெட்டர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, செய்தி மடல். நம்ம நியூஸ் பேப்பர் இருக்கா இல்லையா, நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், அதில் பார்த்தோன்னா என்ன இருக்குது, பிக்சர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ ஒரு நியூஸ் லெட்டர் செய்தி மடலாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஆர்டிகல்ஸ். ஸோ ஆர்டிகல்ஸ் அப்படின்னா கட்டுரைகள்னு சொல்லுவோம். ஒரு கட்டுரையாக இருந்தாலும் சரி, பிக்சர்ஸ் படங்களாக இருந்தாலும் சரி, இமேஜஸ் நம்ம சொல்கிறோமா இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு பேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பேஜ் எடுத்தோம்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி வருது, டெக்ஸ்ட்டும் வருது, இமேஜஸும் வருது, ஆர்டிகல்ஸும் வருது, நியூஸ் லெட்டர்ஸ் எல்லாமே வருது இல்லையா. அப்போ அது எல்லாத்தையும் வந்துட்டு கொடுக்குறது, அந்த மாதிரி டிசைன் பண்ணுறது எல்லாத்தையும் யூஸ் ஆகுறது என்ன அப்படின்னா, நமக்கு இந்த பேஜ் மேக்கர், இந்த பேஜ் மேக்கர் யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு பேஜும் நம்ம கொடுக்குறோம், அதாவது இந்த பேஜில் பிக்சர் இருக்குது, அந்த பேஜ் அப்படியே கண்டினியூ ஆகணும். அப்போ நிறைய அதனுடைய கண்டென்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு சரி, நம்ம டாப்பில் வச்சுக்கலாம், பாட்டமில் எங்கே வேணாலும் நம்ம இமேஜஸ் வந்துட்டு எங்கே வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வச்சுக்கலாம். சரியா? நம்ம எங்கே வேணாலும் நமக்கு பிடிச்ச இடத்துல வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான் டிடிபி சாஃப்ட்வேர் தான் அடாப் பேஜ் மேக்கர்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க, அறிமுகம் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம், எப்படி ஹவு டு ஓப்பன் தி பேஜ் மேக்கர். சரியா? பேஜ் மேக்கரை திறத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னென்னா கமாண்ட், ரொம்ப ஈஸி தான். இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஓகேவா? நம்ம என்ன பண்ண நெட்டில் வந்து நீங்கள் கூகுளில் போய்ட்டு டேரெக்டாக நீங்கள் அடாப் பேஜ் மேக்கர் 7.0 கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் அதை டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் சீல போய்ட்டு சேவ் பண்ணிக்கிட்டு சி ட்ரைவில் சேவ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆகிட்டாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் இதனுடைய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்களே ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்டில் வந்துட்டு சிஸ்டமோ அல்லது லேப்டாப்போ இருந்தால் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து
வந்துட்டு ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ என்னன்னா நம்ம விண்டோஸ் 7 தான் சொல்கிறாங்க. ஏன்னா விண்டோஸ் 7 வந்துட்டு இது மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஃபீச்சர்ஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம விண்டோஸ் 7 கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோஸ் 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஸோ தமிழ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு இயக்கமைப்புன்னு சொல்லுவோம். ஸோ விண்டோஸ் 7 வந்துட்டு இது எப்படி ஓப்பன் பண்ணுறது, என்ன கமாண்ட் கட்டளை அப்படின்னா பாருங்கள், ஸ்டார்ட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸ் அடாப் பேஜ்மேக்கர் 7.0 அடாப் பேஜ்மேக்கர் 7.0. ஸோ இந்த கமாண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பேஜ்மேக்கர் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். என்ன கமாண்டு? ஸ்டார்ட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸு அடாப் பேஜ்மேக்கர் 7.0 அடாப் பேஜ்மேக்கர் 7.0. ஸோ இதுதான் இந்த கமாண்ட் கட்டளையை பயன்படுத்தி நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்துட்டு இந்த பேஜ்மேக்கர் வந்துட்டு ஓப்பன், இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு ஓப்பன், அந்த விண்டோவை ஓப்பன் பண்ண போகிறேன். சரியா? நீங்கள் அதை கொடுத்தோன்னே என்னாங்கன்னா இங்கே பாருங்கள் டயக்ராம் இருக்கா? ஸோ இந்த டயக்ராம் மாதிரி உங்களுக்கு விண்டோ வந்துடும்பா. இந்த டயக்ராம் மாதிரி உங்களுக்கு விண்டோ வந்துடும். ஸோ இப்படி வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு நியூ டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், டெஸ்க்டாப் பப்ளிஷிங் என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அடாப் பேஜ்மேக்கரோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். தேர்டு பார்த்துட்டு எப்படி அந்த பேஜ்மேக்கரை நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஹெட்டிங் என்னன்னா கிரியேட்டிங் ஏ நியூ டாக்குமெண்ட்டு. ஸோ கிரியேட்டிங் ஏ நியூ டாக்குமெண்ட், ஒரு நியூ டாக்குமெண்ட் நான் எப்படி கிரியேட் பண்ண போகிறேன். தமிழில் பார்த்தோன்னா புதிய ஆவணத்தை உருவாக்குதல். இப்போ நான் ஒர்க் பண்ணேன்னா எனக்கு புதுசாக ஒரு டாக்குமெண்ட் வேணும் இல்லையா? அதை எப்படி நான் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கமாண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டு கிரியேட் ஏ நியூ டாக்குமெண்ட்டு. என்ன பண்ணணும்? சூஸ் ஃபைல் நியூ அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ எப்படின்னா நான் ப்ரீஃபாக சொல்லுவீங்க பாருங்கள், இந்த டயக்ராமில் பாருங்கள் மேலே இருக்கா இல்லையா? இங்கே பாருங்கள் அடாப் பேஜ் 7.0 கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள் ஃபைலு எடிட்டு லேஅவுட்டுன்னு இருக்கா? ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு மேலே எந்த ஒரு விண்டோவாக இருந்தாலும் மேலே இருக்கிறது மெனு பாரு, நெக்ஸ்ட் இருக்கிறது ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து டாப் மோஸ்ட்டாக இருக்கிறது வந்து டைட்டில் பாரு, நெக்ஸ்ட் இருக்கிறது மெனு பார் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மெனு பாரில் இருக்கிறது ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த இது என்ன அப்படின்னா ஆப்ஷன் என்னென்னா ஃபைலு. ஸோ அதில் போய்ட்டு ஃபைலில் போய்ட்டு நீங்கள் நியூ அப்படின்னா இடையில ஃபைலுக்கு நியூ இடையில இருக்குது ஏரோ மார்க்கு. ஸோ சூஸு ஃபைலில் போய்ட்டு நியூ அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணீங்க, மெனு பாரில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த என்னது நியூவாக உங்களுக்கு ஒரு பேஜ் கிரியேட் ஆகும். அல்லது ஷார்ட்கட் கீ குறுக்கு வழி சாவி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா Ctrl+N இந்த கீபோர்டு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், Ctrl+N கொடுத்தாலும் உங்களுக்கு நியூ டாக்குமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது கொடுத்த உடனே என்ன ஆகுனா உங்களுக்கு இந்த நியூ டாக்குமெண்ட் வரத்துக்கு புதுசாக ஒரு ஆவணம் வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ இந்த டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபைலில் போய்ட்டு நியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஏன்னா அல்லது Ctrl+N கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ இந்த பாக்ஸ் வந்த வாட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் பாருங்கப்பா டாக்குமெண்ட் செட்டப், இந்த பாக்ஸுக்கு பேர் டாக்குமெண்ட் செட்டப் பாக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குன்னா பேஜ் சைஸ் இருக்கும், டைமெண்ட் சைஸ் இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிறது. பேஜ் சைஸ் வந்து டிஃபால்ட்டாக லெட்டர்னு இருக்கும். டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வித் ஹைட்டு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் டைமென்ஷன்ஸு 8.5 அண்டு 11 இன்ச்சஸ். அது இன்ச்சஸ் தான் நம்ம இது பண்ணுவோம், நம்ம மெஷர் பண்ணுவோம். அது ஓரியன்டேஷன் டால் வைடுன்னு கொடுத்துருக்காங்களா, டால்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்துட்டு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்லாம் படித்தோம். ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா போர்ட்ரேட்டு லேண்ட்ஸ்கேப்னு படிச்சிருப்போம். போர்ட்ரேட்னா ஹைட் அதிகமாக இருக்கும், வித்து கம்மியாக இருக்கும். லேண்ட்ஸ்கேப் அப்படின்னா வித்து அதிகமாக இருக்கும், ஹைட் கம்மியாக இருக்குன்னு படித்தோம் இல்லையா. ஸோ அதே தான் இங்கே வந்துட்டு நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, டால் வைடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் டபுள் சைடு பிரிண்ட் ஆகணுமா, ஃபேஸிங் பேஜஸ்ஸு, நம்பர் ஆஃப் பேஜஸ் எத்தனை பேஜஸ்ஸு, நெக்ஸ்ட் இன்சைடு மார்ஜின்ஸ் இன்சைடு ஒன்னா டாப்பு பாட்டம் இது எல்லாம் நம்ம வந்து என்னென்னா நமக்கு என்னென்னலாம் நம்ம வந்துட்டு நம்ம இது அளவெல்லாம் கொடுக்கணுமோ, என்னென்னலாம் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்கணுமோ, நமக்கு எப்படி வேணுமோ நம்ம வேணுங்கிற மாதிரி என்ன பண்ணால் எல்லாமே டிசைட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஓகே. செகண்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பாக்ஸ் அப்பியர் ஆகும். ஸோ என்டர் தி அப்ராப்ரியேட் செட்டிங்ஸ் ஃபார் யுவர் நியூ டாக்குமெண்ட். அப்போ என்னெல்லாம் அந்த செட்டிங்ஸை என்னெல்லாம் நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம், இருக்கிறது அப்படியே எனக்கு போதும்னா இது பண்ணிக்கலாம். எனக்கு நான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மாற்றி கொடுத்துட்டு லாஸ்ட் என்ன செகண்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க, என்டர் தி அப்ராப்ரியேட் செட்டிங்ஸ் ஃபார் யுவர் நியூ டாக்குமெண்ட் இன் தி செட்டப் டயலாக் பாக்ஸு. அதை கொடுத்துட்டு என்ன பண்ண தேர்ட் ஸ்டெப் வந்து ஓகே. ஸோ இங்கே ஓகே இருக்கா, ஃபஸ்ட்டு அந்த ஓகே நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுனா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு நியூ விண்டோ வந்துட்டு வந்துடும். ஸோ இதுதான் வந்துட்டு எனக்கு புதுசாக வந்திருக்கேன், நான் வந்துட்டு நியூ டாக்குமெண்ட்டு புதிய ஆவணத்தை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். சரி, இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் புதிய ஆவணம் இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நியூ டாக்குமெண்ட்லேருந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நியூ டாக்குமெண்ட் இருக்குது. இந்த நியூ டாக்குமெண்ட் கால்டு அன்டைட்டில்டு ஒன்று. அந்த நியூ டாக்குமெண்ட்டோட நேம் என்ன அப்படின்னா அன்டைட்டில்டு ஒன்று. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோமா, நம்ம வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்லாம் நம்ம பார்த்துருக்கோமா, அங்கே வந்து நம்ம என்ன சொல்லியிருப்பாங்க, நியூ டாக்குமெண்ட் இருக்கும், அது அன்டைட்டில்டு நோட் பேடு, அன்டைட்டில்டு வேர்ட் பேடு கொடுத்துரும் அன்டைட்டில்டு அப்படி நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா. இங்கே வந்து அன்டைட்டில்டு ஒன்று. ஸோ ஃபஸ்ட் அப்படிங்கன்னா நம்ம 1 கொடுத்துருக்கோம், அங்கே என்னவோ அதே மாதிரி தான் இங்கேயும். சரியா? போர்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துட்டுனா நமக்கு ஓப்பன் ஆகிடும். இருக்கா இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்களாப்பா, அடாப் பேஜ்மேக்கர் 7.0 பக்கத்தில் அன்டைட்டில்டு ஒன்றுன்னு கொடுத்துருக்கு. ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் பேஜ் டிஸ்பிளேட் வித் என்ன டார்க் பார்டர். ஸோ இங்கே பாருங்கள் ஒரு டார்க் பார்டர், இதுதான் இந்த மாதிரி தான் விண்டோ இருக்கும், ஒரு டார்க் பார்டர் இருக்கா, பிளாக் பார்டர்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை தான் அவங்க டார்க் பார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பார்டர் இருக்கு இல்லையா, அது ஏரியா அவுட் சைட் ஆஃப் டார்க் பார்டர் இஸ் ரெஃபர் டு எஸ் தி
பேஸ்ட் போர்டு. ஸோ இங்கே டார்க்காக இருக்குது இல்லையாப்பா, இந்த டார்க்காக இருக்கிற அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு அவுட் சைடு, அந்த பிளேஸ்க்கு அவுட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அவுட் சைடு இருக்கிற அந்த பிளேஸஸ்க்கு பேர் வந்துட்டு பேஸ்ட் போர்டு. இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க்கு. அப்போ என்னன்னா தி ஏரியா அவுட் சைட் ஆஃப் தி டார்க் பார்டர் இஸ் ரெஃபர்ட் டு ஆஸ் தி பேஸ்ட் போர்டு. ஸோ இதை தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளாக் பார்டர் கொடுத்துருக்காங்க, இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த அவுட்டர் ஏரியா, அந்த பிளாக் கலருக்கு இருக்கிற அந்த அவுட்டர் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பேஸ்ட் போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த பேஸ்ட் போர்டு நம்ம வைக்கிறோமா இல்லையா, ஸோ இந்த இடத்துல ஒரு இமேஜ் வச்சாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு லெட்டர் வச்சாலும் சரி, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் நெட்டில் தான் ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணுறீங்க, அந்த இமேஜ் வந்துட்டு எனக்கு நான் உள்ளே வைக்கணும், பேஜ் மேக்கர் பேஜுக்குள்ளே நான் வைக்கணும், ஆனால் இப்போதைக்கு தேவையில்லை, எனக்கு ஃபியூச்சரில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பேஸ்ட் போர்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா அது என்ன பண்ண, அது வந்து உங்களுக்கு பிரிண்ட் எடுக்கும்போது அது வந்துட்டு பிரிண்ட்டில் வராது. ஸோ அது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஈஸியாக எடுத்து அப்படியே வந்துட்டு நம்ம ட்ராக் பண்ணி நம்ம ட்ராப் பண்ணுறதுக்காக எடுத்து நம்ம வைக்கிறதுக்காக தான். சரி, நம்மளோட யூஸ்க்காக தான், ஹெல்ப்புக்காக தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். anything that is placed completely in the pasteboard is not visible when you print the document. நம்ம டாக்குமெண்ட் பிரிண்ட் எடுக்கும்போது நம்ம அந்த ஆவணத்தை வந்து அச்சிடும்போது அது வந்துட்டு நம்ம பார்வைக்கு வராது, வந்துட்டு நம்ம விசிபிள் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? யூ கேன் யூஸ் தி பேஸ்ட்போர்ட் டு டெம்பரரிலி ஹோல்ட் தி எலமெண்ட்ஸ் வைல் டிசைனிங் யுவர் டாக்குமெண்ட். ஸோ நம்ம டாக்குமெண்ட் டிசைன் பண்ணும்போது நம்ம டெம்பரரியாக ஒரு நம்ம நிரந்தரமாக இல்லாமல் அப்போதைக்கு நம்ம வந்துட்டு என்னென்னா டெம்பரரியாக வந்துட்டு அது அந்த இடத்துல ஒரு இமேஜோ இல்லை டெக்ஸ்ட்டோ நம்ம யூஸ் வச்சுக்கிறதுக்காக நம்ம ஸ்டோர் பண்ணி டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ண அந்த பிளேஸ் தான் வந்துட்டு என்னன்னா அந்த பேஸ்ட் போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதாப்பா? எனக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் கூட நான் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் டிசைன் பண்ணும்போது என்ன பண்ணலாம், அப்பப்போ நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு பேஸ்ட் போர்டோட யூஸ்னு சொல்கிறாங்க. இந்த டார்க் பார்டருக்கு பிளாக் பார்டர்னு கொடுத்து ஏரோ மார்க் போட்டு கொடுத்துருக்காங்களா, ஸோ அதுக்கு வந்துட்டு அவுட்டரில் இருக்கிற, அதுக்கு அவுட் சைடில் இருக்கிற எல்லா ஏரியாவுமே அந்த மாதிரி இந்த டூல் பாக்ஸே பாருங்கள் அங்கே தான் இருக்குது. அப்போ அவுட்டர் ஏரியா அது வந்து நமக்கு பிரிண்டில் இது பண்ணும்போது நமக்கு வராது, பிரிண்ட்லோட அது வராது. சரியா? ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம காம்பனன்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம ஒவ்வொன்றா தான் நம்ம பார்க்க போகிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயின் காம்பனன்ட்ஸ். நெக்ஸ்ட் என்னென்னா மெயின் காம்பனன்ட்ஸு. The main components of the above window are title bar, menu bar, tool bar, ruler, scroll bars and text area. மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6. ஸோ 6 காம்பனன்ட்ஸ் வந்து நமக்கு என்னென்னா நமக்கு இதை இந்த பேஜ் மேக்கர் விண்டோனா நம்ம சன்னல் தெரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த விண்டோ ஸ்க்ரீனில் வந்துட்டு என்ன நமக்கு மொத்தம் வந்துட்டு 7 வந்துட்டு நமக்கு காம்பனன்ட்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 காம்பனன்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னு நம்ம வந்து டயக்ராம் வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ லிசன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நீட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீட்டாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே கொடுத்துருக்காங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாப் மோஸ்ட்டில் இருக்கிறதுக்கு பேர் டைட்டில் பாரு. ஸோ டைட்டில் பாரில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அடாப் பேஜ் மேக்கர். டைட்டில் பாரில் என்ன கொடுத்துருக்காங்க, அடாப் பேஜ் மேக்கர். ஸோ நான் முன்னே சொன்ன பார்த்தீங்களா, நம்ம ஆல்ரெடி ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டிலே சொல்லியிருப்போம், நம்ம என்ன சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோமோ, எந்த மென்பொருள் நம்ம அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோமோ அதோட நேம் வந்துட்டு இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்டு ஒன்று இருக்கா, அப்போ அந்த டாக்குமெண்ட் வந்துட்டு இன்னும் சேவ் பண்ணலை. ஸோ நம்ம சேவ் பண்ணாத டாக்குமெண்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அன்டைட்டில்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேர் வைக்காத, அப்போ நியூ டாக்குமெண்ட் சொல்லுவோம், நம்ம எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே அடாப் பேஜ் மேக்கில் வந்து அன்டைட்டில்டு ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து டைட்டில் பாரு. அதுக்கு பேர் தான் டாப் மோஸ்ட் அந்த மேலே இருக்கிற அந்த பாருக்கு பேர் டைட்டில் பாரு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார் என்னப்பா, மெனு பார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெனு பார். ஸோ மெனு பாரில் என்னென்னலாம் இருக்குன்னா ஃபைல், எடிட், லே அவுட்டு, டைப்பு, எலமெண்ட், யூட்டிலிட்டிஸ், வியூ, விண்டோ, ஹெல்ப். ஸோ திஸ் ஆர் ஆல்ரெடி என்ன நம்ம சொல்லுவோம் சப் மெனுஸ். அந்த மெனுஸில் இருக்கிற அந்த மெனு பாரில் இருக்கிற மெனுஸே அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் என்ன அப்படின்னா ரூலர். ஸோ ரூலர்னால் ஒன்றும் கிடையாது, ஸ்கேல் தான். ஸோ நம்ம வந்து நம்ம அளவு பார்க்குறது. ஸோ 1 இன்ச்சா 2 இன்ச்சா அப்படின்ட்டு நம்ம என்ன அளவுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. சரி, அது ரூலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு டூல் பாரு. சரியா? ஸோ நம்ம டைட்டில் பார் மெனு பாருக்கு அப்புறம் தேர்ட் ஒன்னாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த தேர்ட் ஒன்னாக இருக்கிறதுக்கு பேர் டூல் பாரு. நம்ம டூல் பார் விட்டுட்டோம், நம்ம ஸ்கேலுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டோம் டூல் பார். தேர்ட் ஒன்னாக இருக்கிறது வந்து டூல் பார். ஸோ டூல் பார்னா ஒன்றும் கிடையாது, நம்ம என்னென்னா ஷார்ட்கட் கீஸ். சரியா? நம்ம போய்ட்டு இதில் டூல் பார் வந்து இதில் போய் நம்ம செலக்ட் பண்ணலாம். இங்கேயும் நம்ம மேலே வந்துட்டு நம்ம டூல் பார்லையும் போய்ட்டு நம்ம டூல்ஸ் வேணுங்க அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் இது பண்ணிக்கலாம், நம்ம தான் இதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம், ஃபைல் சேவ் இது பண்ணி என்னென்னா ஃபைலில் போய்ட்டு நம்ம ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நிறைய வந்துட்டு கட், காப்பி, பேஸ்ட் இந்த மாதிரி ஷார்ட்கட் கீஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இது வச்சிருக்கிற அந்த பாருக்கு பேர் டூல் பாரு அப்படின்னு சொல்கிறோம். சரி, நான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் தமிழில் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு டூல் பாக்ஸு. ஸோ டூல் பாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம டூல்ஸ், நம்ம வந்துட்டு இந்த பேஜ் வந்து டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம என்னென்ன டூல்ஸ் வேணுமோ அது எல்லாமே பக்கத்தில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்தோம்னா நமக்கு அந்த டூல்ஸ் வந்துட்டு வந்துடும். சரி, அது டூல் பாக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்து நம்ம சொல்லியிருக்கோம் பிளாக் பார்டர். ஸோ இந்த பார்டர் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த பேஸ்ட் போர்டுக்கு வந்துட்டு நம்ம இந்த பிளாக் பார்டருக்கு அவுட் சைடு இருக்கிறதெல்லாம் நம்ம பேஸ்ட் போர்டுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பிளாக் பார்டருக்கு உள்ளே தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேஜ் மேக்கர் பேஜுக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு நம்ம என்னென்ன டிசைன்
டிசைன் பண்ண போகிறோம். கீழே அதுக்கப்புறம் இந்த மார்ஜின். ஸோ நம்ம எப்படி வந்துட்டு நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் வந்து ஒரு மார்ஜின் இருக்குமோ அதுக்குள்ளே தான் நம்ம டைப் ஆகுமோ அதே மாதிரி இங்கே மார்ஜின். ஸோ இந்த மார்ஜின் வந்து எப்படி இருக்குன்னா டாட்டட் ஆர் பிங்க் லைன்ஸ், டாட்டட் லைன்ஸாக இருக்கலாம் அல்லது பிங்க் கலரில் வந்துட்டு லைன்ஸ் வந்து நமக்கு வரும், 2 கலரில் நமக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பேஜஸ். ஸோ இதில் வந்து நமக்கு பேஜஸ் கட்டும். ஒரு ஃபஸ்ட்டு பேஜ் நம்ம இருக்கனால ஃபஸ்ட்டு பேஜ். அப்போ நம்ம என்னென்னா இந்த அடாப் பேஜ் மேக்கில் பார்த்தோன்னா இப்போ வந்து ஒவ்வொரு பேஜை தான் நம்ம என்ன பண்ணணும், டிசைன் பண்ணி எல்லாத்தையும் நம்ம அட்டாச் பண்ணணும், மெர்ஜ் பண்ணணும். சரி, ஒவ்வொரு பேஜை தான் பண்ண முடியும். ஆனால் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் பார்த்தோன்னா நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு பேஜ் செகண்ட் பேஜ் அப்படியே கண்டினியூஸாக வரீங்க. நம்ம என்ன மெர்ஜ் பண்ணணும், வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் வந்துட்டு இது பண்ணி அந்த பிளாக் எல்லாமே நம்ம மெர்ஜ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேஜுக்குனால இங்கே பேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை பேஜ் நம்ம அத்தனை பேஜஸ் வந்து இங்கே ஆட் ஆயிரும். நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் ரைட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஹரிசானல் ஸ்க்ரோல் பார். ஸோ ஸ்க்ரோல் பாரில் பார்த்தோன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வெர்டிகல் ஸ்க்ரோல் பார், இன்னொன்று ஹரிசானல். ஸோ ஹரிசானல்ங்கிறது கீழே இங்கே இருக்குது, கிடைமட்டமாக இருக்குது. இது வந்து செங்குத்தாக இருக்குது. ஸோ நம்ம தமிழில் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறது கண்ட்ரோல் பட்டன்ஸ். சரியா? நம்ம டைட்டில் பாரில் வந்துட்டு மேலே கண்ட்ரோல் பட்டன்ஸ் 3 கண்ட்ரோல் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ மினிமைஸ் பட்டன், மேக்ஸ் பட்டன், மினிமைஸ், மேக்ஸிமைஸ் பட்டன் அண்டு க்ளோஸ் பட்டன். ஸோ இந்த பட்டன்ஸ் நமக்கு தெரியும். மினிமைஸ் அப்படின்னா வந்துட்டு நமக்கு கீழே வந்துட்டு மினிமைஸ்டாக வந்துடும், நம்ம ஸ்க்ரீன்லேயே தெரியாது. மேக்ஸிமைஸ் அப்படின்னா வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வரும். க்ளோஸ் பட்டன் அப்படின்னா நமக்கு க்ளோஸ் ஆகிடும். இவ்வளோதான். ஸோ தமிழில் சொல்லிடலாமா? ஸோ தமிழில் பார்த்தோம் அப்படின்னா டைட்டில் பார். ஸோ டைட்டில் பார் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம சொல்லுவோம் அப்படின்னா டைட்டில் பார் அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு வந்துட்டு டைட்டில் தலைப்பு பட்டை. டைட்டில் பார் அப்படின்னா தலைப்பு பட்டை. மெனு பார் அப்படின்னா பட்டிப்பட்டை. டூல் பார் அப்படின்னா கருவிப்பட்டை. ரூலர் அப்படின்னா அளவுகோல். ஸ்க்ரோல் பார்ஸ் அப்படின்னா திரை உருளல் பட்டை. டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னா உரைப்பகுதி. ஸோ உரைப்பகுதி அப்படின்னு டெக்ஸ்ட் ஏரியாங்கிறது எதை சொல்கிறோன்னா இதுதான், அது பேஜ் மேக்கர் பேஜ்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் டெக்ஸ்ட் ஏரியா, அதை உரைப்பகுதி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்புறம் ஒவ்வொன்றும் நம்ம சொல்லட்டுமா, ப்ரீஃபாக சொல்லட்டுமா? ஸோ இந்த தலைப்பு பட்டையில் வந்துட்டு நமக்கு என்ன அப்படின்னா நம்ம எந்த மென்பொருள் நம்ம திறந்து வச்சுருக்கோம் அதனுடைய பேர் இருக்கும். பக்கத்தில் வந்துட்டு நம்ம அன்டைட்டில், நம்ம வந்துட்டு பேர் எப்போ நம்ம சேவ் பண்ணாமல் இருக்கோம், சேவ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அதனுடைய பேர் வந்து அன்டைட்டில் 1 இருக்கும். மெனு பார் அப்படின்னா வந்துட்டு நம்ம பட்டின்னு சொன்னோம். அப்போ என்னென்னலாம் நம்ம பட்டிகள் தேவைப்படுதோ, நம்ம என்னெல்லாம் பயன்படுத்த போகிறோமோ அது எல்லாமே இருக்கும். ஃபைலில் போய் நம்ம ஃபைல் நியூ ஓப்பன் பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம், சேவஸ் மாற்றி சேவஸ் பண்ணுறோம், பிரிண்ட் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ஆப்ஷன்ஸையும் கொடுக்குறது வந்து மெனு பார். ரூலர் அப்படின்னா வந்து நம்ம அளவுகோல் அப்படின்னு சொன்னோம். ஸோ அளவுகோலாம் நம்ம எவ்வளோ அளவு வேணுமோ நம்ம அந்த பேஜ் லேஅவுட்டை வந்து நம்ம எவ்வளோ அளவு வேணுமோ நம்ம சின்னதாக வச்சுக்கலாம், பெருசாக எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கருவிப்பட்டை. ஸோ கருவிப்பட்டை வந்து இன்றைக்கி டூல்ஸ் என்னென்னலாம் நமக்கு டூல்ஸ் வேணுமோ நம்ம வந்துட்டு டூல் பாக்ஸில் இருக்கிறதும் அங்கே இருக்கும், நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தோம் அப்படின்னா டூல் பாக்ஸு. ஸோ டூல் பாக்ஸ் வந்துட்டு நமக்கு ஷார்ட்கட் மாதிரி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வேணா வச்சுக்கலாம், வேணானா வந்துட்டு நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? ஸோ அதில் வந்துட்டு டூல் எனக்கு ஈஸியானதில் எடுக்கிறதுக்காக நான் அதை டூல் பாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இடையில பார்த்தீங்க வந்து நடுவில் இருக்கிறீங்க பிளாக் பார்டர் சொல்லியிருக்கோம். டார்க்காக இருக்கிற அந்த பிளாக் பார்டருக்கு பேர் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம பேஸ்ட் போர்டுக்கு வந்து உள்ளே இருக்கிறது. சரியா? இந்த இதுக்குள்ளே தான் வந்துட்டு நமக்கு டாக்குமெண்ட் பேஜ் வந்துட்டு நம்ம லேஅவுட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே பேஜ் மேக்கர் பேஜ்னு கொடுத்துருக்குள்ள நம்ம வந்துட்டு நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டாக இருந்தால் சரி, இமேஜாக இருந்துச்சு அதுக்குள்ளே வந்து ப்ளேஸ் ஆகும். ஸோ பேஸ்ட் போர்டு அப்படிங்கிறது அவுட் சைடு தி பிளாக் பார்டர். ஸோ இந்த இது இங்கே இருப்பேன் இது அவுட்டர் ஏரியா இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு பேர் தான் வந்து இதை தான் வந்து என்ன சொல்லணும் பேஸ்ட். இந்த இடத்துல நம்ம இது ஃபுல்லாக அவுட்டர் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த பிளாக் பார்டருக்கு வெளியில். ஸோ இதை வந்து நம்ம பேஸ்ட் போர்டுன்னு சொல்கிறோம். இது வந்து நமக்கு இதில் நம்ம பண்ணுற எந்த இதுவும் வந்துட்டு என்னென்னா நம்ம வைக்கிற எந்த இமேஜாக இருந்தாலும் டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் நமக்கு பிரிண்ட் ஆகும்போது நம்ம டாக்குமெண்ட்டில் டிஸ்பிளே ஆகாது அப்படின்னு சொல்கிறோம். ஸ்க்ரோல் பாரில் 2 இருக்குது, ஹரிசானல் அண்ட் வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இதை பற்றி நம்ம என்னென்னா ப்ரீஃபாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ தீஸ் ஆர் தி மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி பேஜ் மேக்கர் விண்டோ. தீஸ் ஆர் தி மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி பேஜ் மேக்கர் விண்டோ. ஓகேவாப்பா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்ம வந்துட்டு ஒவ்வொரு காம்பனண்ட்டாக வந்து நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காம்பனண்ட் என்னப்பா, டைட்டில் பார். ஸோ டைட்டில் பார் அப்படின்னா நம்ம தலைப்பு பட்டைன்னு சொல்லிட்டோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அதுதான் இவங்க மறுபடியும் வந்து சொல்லியிருக்காங்க, அப்படி தெரிய நம்ம சொல்லிடுவோம். ஸோ இட் இஸ் தி மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி விண்டோ. இட் ஷோஸ் தி நேம் ஆஃப் தி சாஃப்ட்வேர் அண்ட் தி நேம் ஆஃப் தி டாக்குமெண்ட் அட் தி லெஃப்ட். ஸோ லெஃப்ட் சைடு என்ன இருக்கும் உங்களுக்கு, இங்கே இருக்காங்க கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்கே வர லெஃப்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த டைட்டில் பாரில் அந்த நேம் ஆஃப் தி சாஃப்ட்வேர் அண்ட் அதனுடைய என்னென்னா நேம் ஆஃப் தி டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட்டோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்டோட நேம் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ அன்டைட்டில் 1 அப்படிங்கிறது அந்த டாக்குமெண்ட்டோட நேமு. அடுத்து லெஃப்ட் சைடு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் பட்டன்ஸு, கட்டுப்பாட்டு பொத்தான்கள். கண்ட்ரோல் பட்டன்ஸ் கட்டுப்பாட்டு பொத்தான்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 3 பட்டன்ஸ் இருக்குது, மினிமைஸ் பட்டன், மேக்ஸிமைஸ் பட்டன் அண்ட் க்ளோஸ் அந்த ரைட் சைடு. இப்போ லெஃப்ட் சைடில் வந்துட்டு டாக்குமெண்ட் என்ன இருக்கும் உங்களுக்கு, என்ன நம்ம மென்பொருளை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் சாஃப்ட்வேரோட நேம் அண்டு அந்த டாக்குமெண்ட்டோட நேம். ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா 3 கண்ட்ரோல் பட்டன்ஸ். புரிஞ்சுதா? சரி, அது நீங்கள் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டயக்ராமில் ப்ரீஃபாக பார்த்துக்கலாம். சரியா? சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம எப்பவுமே வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறோம், நியூவாக ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக அதனுடைய நேம் என்ன அப்படின்னா அன்டைட்டில் 1 கொடுத்துருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? அட் தி லெஃப்ட் இட் இஸ் ஃபாலோடு பை தி நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேம் ஆஃப் தி சாஃப்ட்வேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா பேஜ் மேக்கர் 7.0ங்கிறது அந்த அந்த பேஜ் மேக்கரோட நேம், அந்த சாஃப்ட்வேரோட நேமு. இட் இஸ் ஃபாலோடு பை தி டிஃபால்ட் நேம் ஆஃப் தி டாக்குமெண்ட் அன்டைட்டில் 1. ஸோ அன்டைட்டில் 1ங்கிறதா நேம்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் என்னன்னா
when we save the document with the user supply name. அப்போ நேம் வந்துட்டு அந்த யூசர் வந்துட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணுற வரைக்கும் அதோட நேம் என்னவா இருக்கும், அந்த டாக்குமெண்ட்டோட நேம் அன்டைட்டில் ஒன்றா தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டிலே நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் கால்சியில் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா, அதை பற்றி நான் ரொம்ப பிரீஃபாக நம்ம சொல்ல தேவை, உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒவ்வொரு பட்டனை பற்றியும் அவங்க சொல்லியிருக்காங்க. we know that on clicking the minimize button on the document window is minimized to a small icon. அப்போ நம்ம மினிமைஸ் பட்டன் கொடுத்தோம்னா வந்துட்டு சின்ன ஒரு ஐக்கான கீழே வந்துட்டு நம்ம என்ன வந்துடும், கீழே டாஸ்க் பார்க்கு வந்துடும். அதுக்கப்புறம் மேக்ஸிமைஸ் கொடுத்தோம்னா மேக்ஸிமைஸ் இது கரண்ட் டாக்குமெண்ட் விண்டோ. அப்போ என்டையர் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே வந்து மேக்ஸிமைஸ் பட்டன் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்னொன்று க்ளோஸ் பட்டன். ஸோ க்ளோஸ் பட்டன் எதுக்கு யூஸ், க்ளோசஸ் இஸ் சாஃப்ட்வேர் இட் செல்ஃப். அப்போ என்டையர் அந்த சாஃப்ட்வேர் மென்பொருளே வந்துட்டு என்னன்னா க்ளோஸ் பண்ணி மூடும் பொத்தான் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் பார் பார்த்தீங்கன்னா மெனு பாரு. ஸோ மெனு பாரில் பார்த்தோன்னா என்ன எத்தனை காம்பனன்ட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 காம்பனன்ட்ஸ். அதில் பார்த்தோன்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, நமக்கு பார்த்தோன்னா 9 இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா என்ன அப்படின்னா ஃபைலு, எடிட்டு, லே அவுட்டு, அதுக்கப்புறம் டைப்பு, எலமெண்ட்டு, யூட்டிலிட்டிஸு, வியூ, விண்டோ, ஹெல்ப். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி காம்பனன்ட்ஸ் இன் தி மெனு பாரு. சரியா, விண்டோ, ஹெல்ப் இத்தனை இருக்குது. சரியா, இதில் என்னென்ன அப்படின்னா வந்துட்டு அது நம்ம ஒன்றுமே பண்ணுறதில்ல, ஜஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து மவுஸ் பேட் கொண்டு அங்கே வச்சோம் அப்படின்னாவே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதை நம்ம வச்சு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கீழே நமக்கு மெனு அப்பியர்ஸ் ஆகும். அந்த மெனுவில் சப் மெனு வந்து அப்பியர் ஆகும். ஸோ ஃபைலில் போட்டோம்னா என்ன இருக்கும், ஃபைலில் நியூ இருக்கும், சேவ் இருக்கும், சேவர்ஸ், பிரிண்ட், இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. அப்போ சப் மெனு வந்து கிரியேட் ஆகி அதில் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அதில் சப் மெனுவில் நிறைய மெனுஸ் எல்லாம் வரலாம், ஒரு சிலதுக்கு வரலாம். ஸோ அதெல்லாம் சப் மெனுஸ் எல்லாம் கிரியேட் ஆகி வர அந்த புல் டவுன் மெனு பேர் தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைல் அப்படிங்கிற மெனு பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மெனு பாருக்குள்ள ஃபைல் அப்படிங்கிற மெனுன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டூல் பாரு. ஸோ இதுதான் வந்து டூல் பார்ப்பா. ஸோ டூல் பார் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மவுஸ் பாயிண்டை கொண்டு போய் அந்த பட்டன் இருக்கு இல்லையா, அதில் போய் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே என்னன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மவுஸ் பாயிண்டை பக்கத்தில் கொண்டு போனாவே அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு இருக்குது அந்த இடத்துல மவுஸ் பாயிண்டை கொண்டு போனாவே அதுக்கு பேர் வந்து என்னென்னா ஃபைல். ஸோ அந்த ஃபைல் அப்படிங்கிறது உங்களுக்கு லெட்டரில் காட்டும் டெக்ஸ்ட். அந்த இமேஜை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு அந்த இடத்துல மவுஸை கொண்டு போனாவே உங்களுக்கு என்ன ஆகுனா அது டெக்ஸ்ட்டே. அதுக்கப்புறம் ஃபோல்டர், அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட்டு, அந்த மாதிரி எல்லாமே அது பக்கத்தில் வந்து மவுஸ் பாயிண்டை கொண்டு போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்துட்டு வரும். ஸோ அந்த டெக்ஸ்ட் அந்த மாதிரி வரதுக்கு பேர் என்ன, டூல் டிப்பே. போல்டில் கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த மாதிரி வரதுக்கு அந்த அப்பியர் ஆகுது அந்த டெக்ஸ்ட், சின்ன ஒரு அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு அதை நமக்கு தெரியறதுக்காக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக காப்பின்னு வரும், பேஸ்ட்டுன்னு வரும், கட்டு அந்த சிஸ்டர் மாதிரி இருக்கும், அதை பக்கத்தில் கொண்டு போனீங்களாவே கட்டுன்னு வரும். ஸோ இந்த மாதிரி நான் ஆப்ஷன்ஸ் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நீங்கள் பக்கத்தில் கொண்டு போனால் டெக்ஸ்ட் வருது இல்லையா. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்க்கு அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு பேர் என்னன்னா டூல் டிப்பே அப்படின்னு சொல்ல. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்டீரியர் 2 மார்க். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டூல் பாக்ஸே. ஸோ டூல் பாக்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, இந்த டூல் பாக்ஸ் வந்து மூவ் ஆகக்கூடியது. உங்களுக்கு எந்த இடத்துல இல்லை, நீங்கள் லெஃப்ட்டில் வேணால் லெஃப்ட்டில் வச்சுக்கலாம், ரைட் சைடு வச்சுக்கலாம், உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த பிளேசஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டூல் பாக்ஸை நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு மூவ் தி டூல் பாக்ஸ் ட்ராக் தி டூல் பாக்ஸ் பை இட்ஸ் டைட்டில் பார். மேலே டைட்டில் பார் இருக்கு இல்லையா, ஸோ டைட்டில் பார்னா மேலே வந்துட்டு இங்கே இருக்கிறது தான். ஸோ அதான் டைட்டில் பார். அந்த டைட்டில் பார் வச்சு நீங்கள் வந்துட்டு மவுஸ் பாயிண்ட் வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா மூவ் ஆகும், ஒரு பிளேஸ்னு ஒரு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகும், நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். சரியா, கிளிக் பண்ணி அப்படியே வந்துட்டு இழுத்துக்கிட்டு போகணும், அவ்வளோதான்பா. இது டூல் பாக்ஸ் இஸ் நாட் அவைலபிள் ஆனது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு டூல் பாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு விசிபிள் ஆகலை, நீங்கள் வந்து நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும்போது விசிபிள் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது கமெண்ட்ஸ் இருக்குது ப்ளஸ் ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. அந்த கீஸ் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நாம அந்த டூல் பாக்ஸ் வந்து நம்ம விசிபிள் பண்ண வைக்கலாம். ஸோ நல்லா இதை பாருங்கள், நல்லா தெளிவாக பாருங்கள். இதுதான் வந்துட்டு டூல் பாக்ஸோட உங்களுக்கு மெனு. சரி, இதுதான் வந்து டூல் பாக்ஸ் இது எல்லாமே இருக்குது. இந்த டூல்ஸ் கலெக்ஷன் ஆஃப் டூல்ஸ் எல்லாமே இருக்கிறதா டூல் பாக்ஸ். என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு பாயிண்டர் டூல், ரொட்டேட்டிங் டூல், லைன் டூல், ரெக்டாங்கிள், எலிப்ஸ், பாலிகான், ஹேண்டு, டெக்ஸ்ட், கிராப்பிங், கன்ஸ்ட்ரைன்டு, ரெக்டாங்கிள், எலிப்ஸ், பாலிகான், ஜோன். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி கலெக்ஷன் ஆஃப் டூல்ஸ் இன் தி டூல் பாக்ஸே. ஓகே, இன்கேஸ் எனக்கு வந்துட்டு டூல்ஸ் வந்து விசிபிள் ஆகலை, எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டூல் பாக்ஸ் வரதுக்காக ஷோ பண்ணுறதுக்காக எனக்கு காட்டுறதுக்காக என்ன பண்ணணும், என்ன கமெண்ட்னா விண்டோ, கிளிக் ஆன் விண்டோ, தி விண்டோ மெனு வில் அப்பியர். அப்போ கிளிக் ஆன் விண்டோ அப்படின்னா எங்கே கொடுக்கணும், மெனு பாரில். ஸோ மெனு பாரில் விண்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த விண்டோ லாஸ்ட்டுக்கு முதல்ல இருக்கிற அந்த விண்டோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதில் போயிட்டு என்னென்னா நமக்கு ஷோ டூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ அதை கொடுத்தா அப்படின்னா எனக்கு இந்த டூல் பாக்ஸை அப்பியர் ஆகிடும். உங்களுக்கு எந்த இடத்துல வேணால் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் எனக்கு அந்த டூல் பாக்ஸ் வந்து இடைஞ்சலாக இருக்குது, எனக்கு வேண்டாம், கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஹைட்னா மறைக்கிறது. ஸோ மறைக்கணும் அப்படின்னா காட்டுறதுக்காக வந்து வெளிக்காட்டுறதுக்காக வந்துட்டு நாம் என்ன கொடுக்குறது, விண்டோவில் போயிட்டு ஷோ டூல்ஸு. எனக்கு வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணலாம், விண்டோவில் போயிட்டு ஹைட் டூல்ஸ் அதே மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு அதை மறைஞ்சிரும். புரியுதா. ஸோ ஷார்ட்கட் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கீபோர்ட் ஷார்ட்கட் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஷார்ட்கட் கீஸ் கொடுத்தா வந்துட்டு எனக்கு வந்து எந்த டூல் வந்து டிஸ்பிளே ஆகும், எனக்கு வந்து பாயிண்டர் டூல் வேணும் அப்படின்னா நான் F9 ப்ரெஸ் பண்ணேன், கீபோர்டில் வந்துட்டு நம்ம விசைப்பலகை குறுக்கு வழி சாவினா ஷார்ட்கட்டு. சரியா, அதை நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த டூல் அந்த பர்டிகுலர் அந்த டூல் மட்டும் எனக்கு ஒரே ஒரு டூல் தான். அதை நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து விண்டோவில் போய்ட்டு கொடுத்தோம்னா என்டையர் டூல் பாக்ஸ் வந்து வரும். எனக்கு ஒரு டூல் மட்டும் எனக்கு போதும், எனக்கு பாயிண்டர் டூல் மட்டும் போதும்னா F9 கொடுக்கணும். ரொட்டேட்டிங் டூல் அப்படின்னா Shift+F2, லைன் டூல்னா Shift+F3, ரெக்டாங்கிள் டூல் அப்படின்னா Shift+F4, எலிப்ஸ் டூல் அப்படின்னா வந்துட்டு Shift+F5, பாலிகான்னா Shift+F6, ஹேண்டு டூல்னா Shift+Alt+F
ப்ளஸ் ட்ராக் லெஃப்ட், அது ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டு ஆல்ட் ரெண்டையும் அழுத்திக்கிட்டு ட்ராக் லெஃப்ட் மவுஸ் பட்டன் அப்படியே ட்ராக் பண்ணோன்னா இந்த ஹேண்ட் டூல் வரும். நம்ம ஹேண்டு மாதிரியே இருக்கும். டெக்ஸ்ட் டூல்னா ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் F1, கிராப்பிங் டூல்னா ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் F2, கன்ஸ்ட்ரெயின்ட் லைன் டூல்னா ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் F3, ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் F4. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் யூஸ்டு ஃபார் தி விஷுவலைசிங் தி டூல்ஸ் இன் தி ஸ்க்ரீன். ஓகேவா, ஸ்க்ரீனில் வந்து எனக்கு டூல்ஸ் வேணும், இந்த பர்டிகுலர் டூல் வேணும் அப்படின்னா எனக்கு இண்டிவிஜுவல் டூல் வேணும்னா நான் இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க். சரி, இன்டீரியரில் வந்துட்டு இந்த 1 மார்க் கேட்பாங்க. ஸோ இதை நல்லா கவனமாக வந்து பார்த்துக்குவாங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அந்த டூல் பாக்ஸோடைய என்டிஆர். ஸோ நம்ம டூல்ஸ் பார்த்தோம், டூல் பாக்ஸில் என்ன டூல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அந்த ஒவ்வொரு டூலுக்கான ஃபீச்சர் என்ன, அந்த டூல் வந்து அதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பாயிண்டர் டூலு. ஸோ பாயிண்டர் டூல்னால் டூல் பாக்ஸில் இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டிருக்கும், இது சிம்பிள். ஸோ கர்சர் நீங்கள் அதை இது பண்ணும்போது அந்த கர்சர், அந்த ஸ்க்ரீனில் கர்சர் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த யூஸ் என்ன அப்படின்னா, யூஸ் டு செலக்ட், மூவ் அண்ட் ரீசைஸ் டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸு. ஸோ இது எதுக்கு இந்த டெக்ஸ்ட்டில் யூஸ் ஆகுதுன்னா, நம்ம என்ன ஒரு மூவ் பண்ண, ஒரு செலக்ட் பண்ணலாம், ஒரு டெக்ஸ்ட்டுக்குன்னா அதை செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், மூவ் பண்ணலாம், ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஒரு செலக்ட் பண்ண நம்ம சைஸ் 10னா 11 கொடுக்கலாம், 12னா 13 கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறது, ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு மூவ் பண்ணுறது, கிராஃபிக்ஸ் இது பண்ணுறது. ஸோ எதையாக இருந்தாலும் நான் செலக்ட் பண்ண மூவ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த டூல் பேர் என்ன அப்படின்னா எனக்கு டெக்ஸ்ட் பாயிண்டர் டூலே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூலே. ஸோ அதோட டூல் பாக்ஸ் கர்சர் கொடுத்துருக்காங்க. இதோட யூஸ் என்ன அப்படின்னா, என்னோட கர்சர் பாருங்கள் இப்படி தான்ப்பா இருக்கும். ஸோ யூஸ் இது நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க, அதை ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கர்சரில் உங்களுக்கு மவுஸை வச்சு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு கர்சர் வந்துட்டு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். அப்போ சேஞ்ச் ஆன வாட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, என்னோட யூஸ் என்னன்னா, யூஸ் டு டைப், செலக்ட் அண்ட் எடிட் டெக்ஸ்ட். அப்போ நான் என்ன பண்ணலாம்னா, டெக்ஸ்ட்டை வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், நான் டைப் பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் டூல். ரொட்டேட்டிங்னா என்னன்னா, இந்த மாதிரி கர்சர் வந்துடும். ஸோ இதுக்கு என்ன, நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்காக எனக்கு வந்து 90 டிகிரியில் வரணும், 180ல் வரணும், நான் ரொட்டேட் பண்ணிக்க யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் கிராப்பிங். ஸோ கிராப்பிங் யூஸ் டு ட்ரிம் இம்போர்ட் கிராஃபிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு 10 இமேஜஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு 2 இமேஜஸ் மட்டும் போதும், அதில் நான் கட் பண்ணணும், எனக்கு கண்ணு மட்டும் போதும். ஓகேவா, எனக்கு அந்த இமேஜஸில் வந்துட்டு எனக்கு இம்பார்ட்டண்ட்டான அந்த மெசேஜ் மட்டும் போதும். ஒரு பிக்சர் இருக்குது அப்படின்னா அந்த பிக்சரில் கால் மட்டும் போதும். சரி, அந்த பேரட்டோடைய அந்த என்னென்னா நமக்கு அந்த ஃபிங்கர்ஸ் மட்டும் போதும். அதனால் எனக்கு பர்டிகுலர் மட்டும் நான் பண்ணணும், கிராப் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம வேணுங்கிறது மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறது. ஸோ அதான் வந்துட்டு ட்ரிம் பண்ணுறதா வந்துட்டு அதுக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லைன் டூலு. ஸோ இதுக்கு என்னன்னா, நம்ம லைன்ஸ் ஏதாவது ஒரு டேரக்ஷன், எனி டேரக்ஷன், எந்த டேரக்ஷனாக இருந்தாலும் நான் லைன் வந்துட்டு நான் ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல் வந்துட்டு லைன் டூலு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ட் லைன் டூல் அப்படின்னா வந்துட்டு வெர்டிக்கல் அல்லது ஹரிசாண்டலாக வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, லைன்ஸ் வந்துட்டு ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதாவது லைன் டூல்னா நான் எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம். சரியா, லெஃப்ட் சைடு ரைட் சைடு கொடுத்துக்கலாம். கன்ஸ்ட்ரெயின்ட் லைன் டூல் அப்படின்னா என்னன்னா, யூஸ் டு ட்ரா வெர்டிக்கல் ஆர் ஹரிசாண்டல் லைன்ஸ். வெர்டிக்கல் லைன்ஸ் அண்ட் ஹரிசாண்டல் லைன்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக வேணும் அப்படிங்கும்போது நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் டூல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ரெக்டாங்கிள் டூலு. ஸோ ரெக்டாங்கிள் டூல் பார்த்தீங்கன்னா யூஸ் டு ட்ரா ஸ்கொயர்ஸ் அண்ட் ரெக்டாங்கிள்ஸே. ஸ்கொயர்ஸ் அண்ட் ரெக்டாங்கிள்ஸ் வந்து நான் வரையறதுக்கு வேணும் அப்படின்னா அந்த டூல் கொடுக்கலாம். ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல் அப்படின்னா அந்த ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி ஃப்ரேம் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ யூஸ் டு கிரியேட் ரெக்டாங்குலர் பிளேஸ் ஹோல்டர்ஸ் ஃபார் டெக்ஸ்ட் அண்ட் கிராஃபிக்ஸே அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எலிப்ஸ் டூல் பார்த்தீங்கன்னா யூஸ் டு ட்ரா சர்க்கிள்ஸ் அண்ட் எலிப்ஸ். சர்க்கிள் அண்ட் எலிப்ஸ் நான் வரையணும் அப்படின்னா, நீள்வட்டம் வரையணும்னா நான் எலிப்ஸ் டூல் வந்து செலக்ட் பண்ணலாம். எலிப்ஸ் ஃப்ரேம் டூல் அப்படின்னா யூஸ் டு கிரியேட் எலிப்டிக்கல் பிளேஸ் ஹோல்டர்ஸ் ஃபார் டெக்ஸ்ட் அண்ட் கிராஃபிக்ஸே. ஸோ அந்த எலிப்ஸ்க்குலாம் வந்து ஃப்ரேம்ஸ் வந்து நான் செட் பண்ணுற மாதிரி நான் கொடுக்குறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது எலிப்ஸ் ஃப்ரேம் டூலு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாலிகான் டூலு. ஸோ பாலிகான் டூல் எதுக்கு யூஸ் ஆகுது, யூஸ் டு ட்ரா பாலிகான்ஸே. பாலிகான் ஃப்ரேம்னா நான் அதுக்குள்ளே பாலிகான் பிளேஸ் ஹோல்டர்ஸ் இது பண்ணி கிராஃபிக்ஸ் வந்து அந்த பாலிகானுக்குள்ள நம்ம கிராஃபிக்ஸ் ஒர்க் பண்ணி நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். அது பாலிகான் டூல். ஹேண்ட் டூல் அப்படின்னா பாருங்கப்பா, நம்ம ஹேண்ட் மாதிரியே இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, யூஸ் டு ஸ்க்ரோல் பேஜஸ் ஆல்டர்னேட்டிவ் டு தி ஸ்க்ரோல் பாரு. ஸோ இது ஸ்க்ரோல் பார்னா நம்ம பேஜ் டு பேஜ். ஸோ ஃபஸ்ட் பேஜுக்கு நான் செகண்ட் பேஜுக்கு நான் ஸ்க்ரோல் பார் யூஸ் பண்ணி பண்ணுறேன் இல்லையா. ஸோ ஆல்டர்னேட் வே டு ஸ்க்ரோல் தி பேஜஸ்க்கு யூஸ் பண்ணுற டூல் பேர் ஹேண்ட் டூலு. ஜூம் டூல் அப்படின்னா நம்ம யூஸ் டு மேக்னிஃபை ரெடியூஸ். அப்போ ஜூம் இன் இருக்குது, ஜூம் அவுட் இருக்குது. நான் ப்ளஸும் பண்ணிக்கலாம், ஜூம் பட் 90% நான் 100 வைக்கலாம், இல்லை 80 வைக்கலாம், குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். ஸோ அதுக்கு யூஸ் ஆகிற அந்த டூலுக்கு பேர் எனக்கு ஜூம் டூல். அதனால் கர்சர் இந்த மாதிரி இருக்கும். எவ்வளோதான்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்க்ரோல் பாரு. ஸோ ஸ்க்ரோல் பார் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு மெனு பார் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் பார் பார்த்தோம், மெனு பார் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தோன்னா டூல் பார் பார்த்துட்டோம். ஸோ தேர்டு டூல் பார் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்க்ரோல் பாரு. ஸோ நம்ம வந்துட்டு ரூலர் வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் ரூலர் இருந்துச்சு, நம்ம இப்போ ஸ்க்ரோல் பார் பார்க்குறோம். ஸோ ஸ்க்ரோல் பார் அப்படின்னா என்னப்பா, ஃபஸ்ட்டு நீ ஸ்க்ரோல் பாருக்கு முன்னாடி ஸ்க்ரோலிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்க்ரோல் பார்னால் வந்து தமிழில் திரை உருளல் பட்டியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, அப்போ அதுக்கு முன்னாடி நீ ஸ்க்ரோலிங் திரை உருளல் செய்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்க்ரோலிங் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் மூவிங் அப் அண்ட் டவுன் ஆர் லெஃப்ட் அண்ட் ரைட் த்ரூ தி டாக்குமெண்ட் விண்டோ. அப்போ என்னன்னா ஸ்க்ரோலிங் அப்படின்னு என்ன பண்ணுறேன்னா, நான் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட் இருக்கா அந்த டாக்குமெண்ட் விண்டோ வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணால் லெஃப்ட் டு ரைட்டாகவும் பண்ணலாம். அதாவது மூவிங் அப் அண்ட் டவுனு, அந்த பேஜ் அப் அண்ட் டவுன்னா மேலேருந்து கீழே வரும்.
ஓகேவா. லெஃப்ட் டு ரைட்னா லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு போகும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து நம்ம வந்துட்டு அந்த விண்டோ வந்துட்டு என்ன நான் வந்துட்டு மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்துட்டு ஸ்க்ரோலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தெர் ஆர் 2 ஸ்க்ரோல் பார்ஸ் நேம்லி வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல். ஸோ வெர்டிகலாகவும் இருக்குது ஹரிசாண்டலாகவும் இருக்குது. வெர்டிகல்னா கிடைமட்டம், ஹரிசாண்டல் அப்படின்னா செங்குத்து. அப்போ நான் எனக்கு வெர்டிகல் யூஸ் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னா வெர்டிகலாக இருக்கிற அந்த ஸ்க்ரோல் பார் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா மேலும் கீழுமா வந்துட்டு அந்த ஆவணத்தை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம், நான் வந்துட்டு மாற்றிக்கலாம். ஓகேவா. மாற்றி நான் வந்து ஃபஸ்ட் பேஜுக்கு செகண்ட் பேஜுக்கு செகண்ட் தேர்டுக்கு வந்து நம்ம மாற்றி போய்க்கலாம். அதே மாதிரி வந்துட்டு ஹரிசாண்டலாக இருக்கிறத வச்சுட்டு நம்ம லெஃப்ட் டு ரைட் வந்து நான் என்ன பண்ணலாம், நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இதுதான்ப்பா அந்த டாக்குமெண்ட் வந்து நான் மாற்றிக்கலாம். சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரூலரு. ஸோ ரூலர்னால் நம்ம அளவு சொன்னோம் அளவீடு. ரூலர் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா அளவுகோல். அளவுகோல் அப்படின்னு சொல்லியிருப்போம். அளவுகோல் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை இருக்குது அப்படின்னா வந்துட்டு 2 இருக்கு. ஒன்று ஹரிசாண்டல் ஒன்று, இன்னொன்று ஒன்று வந்து டாப்பில் இருக்கும். ஓகே. மேலே ரூலர் நம்ம சொல்லியிருக்கோமா இல்லையா, டாப்பில் இருக்கும். இன்னொன்று பார்த்தோம்னா ரைட் சைடில் இருக்கும். டாப்பில் ஒன்று ரைட் சைடு பாருங்கள். ஸோ இங்கே ரூலர் இருக்கா, மேலே வந்துட்டு டாப்பில் ஒன்று இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. டாப் அண்டு லெஃப்ட் சைடு. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே டூல் பாக்ஸ் பக்கத்தில். ஸோ லெஃப்ட் சைடு ஒன்று இருக்குது, டாப்பில். ஸோ 2 சைடு நமக்கு 2 ரூலர்ஸ் வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் ரூலர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ரூலர்ஸ் ஆர் 2 ரூலர்ஸ். ஒன்று இஸ் அட் தி டாப் அண்ட் அதர் இஸ் லெஃப்ட். அப்போ ஒன்று வந்து டாப் இன்னொன்று வந்துட்டு லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் வந்துட்டு ரூலர் வந்து எனக்கு விசிபிள் ஆகும். இன்கேஸ் வந்துட்டு எனக்கு டூல் பாக்ஸ் மாதிரி இது விசிபிள் ஆகலை எனக்கு வேணும் அப்படின்னா நான் கிளிக் எதை வியூ இது பண்ணுவோம், கிளிக் ஆன் வியூ, தி வியூ மெனு வில் அப்பியர். அப்போ அந்த மெனு பாரில் போய்ட்டு நம்ம வியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வியூ அப்படிங்கிற மெனு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னன்னா எனக்கு மெனு சப்மெனு வந்து வரும். அதில் வந்து ஸோ ரூலர் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், டாப் அண்ட் லெஃப்ட் சைட்ஸ் ரெண்டுமே வந்துட்டு எனக்கு 2 ரூலருமே வந்துட்டு விசிபிள் ஆகும். இன்கேஸ் எனக்கு வேண்டாம் நான் ஹைட் பண்ணணும் அப்படின்னா டு ஹைட் இதுனா மறைக்கணும், எனக்கு ரூலர் வேண்டாம் இப்போதைக்கு அப்படின்னு நினச்சினா என்ன பண்ணும், அதே வியூவை கொடுத்துட்டு நான் ஹைட் ரூலர்ஸ் அப்படிங்கிற சப்மெனு வந்து கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு ரூலர் வந்துட்டு ஹைட் ஆகிடும், மறைஞ்சிரும். இவ்வளோ தான்ப்பா சிம்பிள் கான்செப்ட். ஓகேவா. இப்போ ஸோ எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ காம்பனன்ட்ஸ் பார்த்துட்டோமா. பேஜ் மேக்கர் விண்டோஸில் இருக்கிற மெயின் காம்பனன்ட்ஸ் வந்துட்டு நம்ம எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டோம். ப்ரீஃபாக பார்த்துட்டோம். டூல் பாக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். என்னென்ன டூல்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இன்றைக்கி என்ன நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா பேஜ் மேக்கரில் ஸோ அடாப் பேஜ் மேக்கரில் பார்த்தோம்னா நம்ம டெஸ்க்டாப் பப்ளிஷிங்னா பார்த்தோம். அதில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டெஸ்க்டாப் பப்ளிஷிங்கில் என்னென்ன 3 இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர்ஸை பார்த்தோம். அந்த இம்பார்ட்டன்ட்டில் வந்துட்டு நம்ம ஒரே ஒரு சாஃப்ட்வேர் பற்றி தான் படிக்க போகிறோம். நம்ம வந்து பேஜ் லேஅவுட்டை டிசைன் பண்ணுறதுக்காக அது பார்த்தோன்னா அடாப் பேஜ் மேக்கர். ஸோ அதோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ஸோ அதில் வந்து அது எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதில் நியூ டாக்குமெண்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த விண்டோவில் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட் விண்டோவில் வந்துட்டு என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, அந்த அடாப் பேஜ் மேக்கரில் விண்டோவில் வந்துட்டு என்னென்ன மெயின் காம்பனன்ட்ஸ் இருக்குது, அது அந்த மெயின் காம்பனன்ட்ஸ் ஒவ்வொன்றும் அதுக்குள்ளே என்னென்ன நமக்கு கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரீஃபாக பார்த்துருக்கோம். சரியா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு இப்போ நான் இது வரைக்கும் நான் என்ன டீச் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோப்பா. செகண்ட் சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி. உனக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் தியரி தான், ஆனால் ரொம்ப ஈஸி. ஒன்ஸ் நீ வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த லெசன் ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீ வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு நீ நெட்டில் வந்துட்டு அடாப் பேஜ் மேக்கர் 7.0 வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீயா கூட வீட்டில் என்ன பண்ணலாம் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும்பா. ஏதாவது டவுட்னா கூட நீங்கள் கேளுங்க. சரியா. ஸோ இது வந்துட்டு அன்னன்னைக்கு நீங்கள் நடத்துகிறதா ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ரீகால் பண்ணி பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். உனக்கு வந்துட்டு மறக்கவே மறக்காது. ஓகே. ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாமா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் கிளாஸை லிசன் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.